சந்த் புரந்தரதாசர் 19ஆம் பகுதி. புரந்தரதாசரின் பரம பக்தை ஒரு அழகான இளம்பெண். அவளது பெயர் லீலாவதி. தாசியாக இருந்தாலும் எப்போதும் அவளது உதடுகள் புரந்தரதாசரின் பாடலை முணுமுணுத்து கொண்டேதான் இருக்கும். சுழன்றடிக்கும் மழை இடி மின்னல் அடித்தது. அப்போது வாயிற்கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்டது. கதவை திறந்தால் எதிரே வாட்ட சாட்டமான மனிதர் ஒருவர் புன்னகையுடன் நின்றிருந்தார். மழை உடலை நனைத்திருந்ததால் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவள் உள்ளே வாருங்கள் என் சுவாமி என்று அவரை அழைத்துச் சென்று ஆசனம் ஒன்றில் அமர வைத்து மாற்றுடை ஒன்றை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தாள். பின்பு, சுவாமி, அந்த அறைக்கு சென்று உடை மாற்றிவிட்டு ஓய்வெடுங்கள். நான் உணவருந்த ஏதேனும் கொண்டு வருகிறேன் என்கிறாள். மாற்றுடையை வாங்கி கொண்ட அதனை மாற்றிக்கொண்டார் அவர். புரந்தரதாசரின் பாடலை முணுமுணுத்தவாறே அவரிடம் பழத்தட்டை நீட்டினாள் லீலாவதி. தட்டை வாங்கி அவர், அம்மணி, அருமையாக பாடுகிறீர்கள். இந்த பாடலை இயற்றியது யார் என்று தெரியுமா என்று வினவினார். மகான் புரந்தரதாசரை அறியாதவர்கள் யாராவது இருப்பார்களா? அவரின் பக்தை நான். அவரது இசைக்கு நான் அடிமை என்றாள் லீலாவதி. அம்மணி, தாங்கள் அழகில் மயங்கி கொட்டும் மழையில் இச்சையுடன் தங்கள் இல்லம் நாடி வந்திருக்கும் நான் தான் அந்த புரந்தரதாசன் என்றார். என்ன, தாங்கள் தான் புரந்தரதாசரா? தங்களை என் தெய்வமாக பூஜித்து வருபவள் நான். தங்கள் திருப்பாதங்களால் இந்த ஏழையின் குடிசை புனிதம் பெற்றது. எனினும் தாங்கள் கூறிய வார்த்தைகள் என்னை தீயாக சுடுகிறது. தயை கூர்ந்து அந்த எண்ணத்தை விடுத்து எனக்கு ஆசி புரியுங்கள். விழிகளில் நீர் பெருக அவர் பாதங்களில் பணிந்தாள் லீலாவதி. அவளின் பதற்றத்தை ரசித்த அவர், அம்மணி, தங்களது பக்திக்கு என் மனமார்ந்த நன்றி. தங்களை கண்டதே என் பாக்கியம். இதோ இதை என் அன்பிற்கு அடையாளமாக இதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனது வலது கரத்தில் இருந்த பொற்காப்பை கழற்றி அவளிடம் கொடுத்தார். அவள் அதனை வாங்க மறுத்தாள். பலவந்தமாக அவள் கரத்தில் திணித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் புரந்தரதாசர். பொற்காப்பை தனது பூஜை அறையில் வைத்தாள் லீலாவதி. 19ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.